டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி தான் ஒன்று பார்க்க போகிறோம். வாங்க கேள்விக்குள்ளே போயிடலாம். சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. முதல் பாயிண்ட், சென்னைவாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. இரண்டாவது பாயிண்ட், தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. மூணாவது பாயிண்ட், தூய்மை பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபா கூறியது. நாலாவது பாயிண்ட், எஸ். சீனிவாசன் ஒரு தீவிர தேசியவாதி. ஏ 1 மற்றும் 2 சரி, பி 3 மட்டும் சரி, டி 4 மட்டும் சரி, டி அனைத்தும் சரி. இதுக்கான ப்ரூஃப் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது சமூக அறிவியல் பாடத்துல வரலாறுல 9வது பாடத்துல வாசிகள் சங்கம் 1852 கஜினி லட்சுமி நரசுவும் சீனிவாசன் அவர்களால் தொடங்கப்பட்ட தொடங்கப்பட்டது. வருவாய்த்துறை அதிகாரிகள் விவசாய சித்திரவதை பண்ணாங்க. அதை எதிர்த்து போராடினாங்க. சித்திரவதை ஆணை மற்றும் சித்திரவதை சட்டம் 1862க்கு பின்னாடி இந்த சங்கம் செயலிழந்தது. இந்தியாவிலே முதல் நீதிபதியா சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியா டி. முத்துசாமி 1877 நியமித்தாங்க. பத்திரிகைலாம் விமர்சனம் செய்தது. தொடர்ந்து சுப்பிரமணியும் வீராச்சாரியும் அதை தொடர்ந்து நண்பர்கள் 4 பேர் இணைந்து 1878 தி இந்து நியூஸ் பேப்பரை தொடங்கினர். சுப்பிரமணி 1891 சுதேசமித்திரன் ஒரு தமிழ் தேசிய பருவ இதழை தொடங்கினார். அது 1891 நாளிதழாக மாறியது. இதைத் தொடர்ந்து சென்னை மகாஜன சபா 16 மே 1884 தொடங்கப்பட்டது. வீராச்சாரி, சாருலு, ரங்கையா மற்ற சில பேர் தொடங்கினர். முதல் தலைவராக ரங்காச்சாரியும் செயலாளராக அண்ணாச்சாரியும் அளித்தார்கள். அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். பணி தேர்வுகள் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் நடத்த வேண்டும் என கூறினர். லண்டன்ல இருக்கிற இந்தியா கவுன்சிலை மூட வேண்டும், வருவாயை குறைக்க வேண்டும், இராணுவ செலவுகளை குறைக்க வேண்டும். இது கோரிக்கையாக இருந்தது. பின்பு 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரசின் கோரிக்கையாகவும் இருந்தது. தமிழ்நாட்டின் மிதவாதி தேசிய தலைவர்கள் வி. எஸ். சீனிவாசன், எஸ். சிவசாமி, கிருஷ்ணசாமி, டி. ஆர். வெங்கடராமன், ஏ. நடேசன், டி. எம். மாதவராவ், எஸ். சுப்பிரமணி இவர்களெல்லாம் தமிழ்நாட்டின் மிதவாதி தலைவர்கள் ஆவார்கள். அதைப்படி பார்த்தா நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அச்சுவர் ப்ரோ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.